வரமளிப்பது நமது கடமையாகும். எனினும் அளித்த வரத்தினால் தீங்கு நடவாமல் காப்பதும் நமது கடமையாகும். தாயே, தாங்களாவது கூறுங்கள். மகாதேவர் கூறுவது உண்மைதான் கார்த்திகேயா. ஒருவர் கர்மத்தை செய்வதற்கு முன்பாக நீதியை வழங்கிவிட முடியாது. அந்த நரகாசுரன் பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்தாத வரையில் அவனை தண்டிக்கும் உரிமை நமக்கு இல்லை மகனே. அதோடு அவன் பெற்ற வரத்தை எவ்வாறு பயன்படுத்தப் போகிறான் என்பதையும் அறிய மாட்டோம். வெகு விரைவிலேயே உனக்கு புது இல்லத்தை உருவாக்கப் போகிறேன். நன்றி மகாதேவா, நான் கேட்ட வரத்தினை கொடுத்ததற்கு. தாங்கள் அளித்த வரத்தினால் லக்ஷ்மியே கிடைக்கப் போகிறார். லக்ஷ்மி. வரம் என்பது ஒரு சக்தியாகும் கார்த்திகேயா. அந்த சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவார்கள் என்பது நபருக்கு நபர் வேறுபடும். அவர்கள் கர்மத்தின் பலன் புண்ணியம் என்றால் அது அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் கர்மத்தின் பலன் மரணம் என்றால் அதையும் மகாகாளி நிச்சயமாக வழங்குவாள். ஆனால் எப்படி தாயே? மகாதேவர் அளித்த வரத்தினால் அவனுக்கு அழிவே கிடையாது. நாம் அமாவாசை இரவன்று கூட இப்பிரபஞ்சத்திற்கு ஒளியை தர இயலும். அதற்கு கர்மம் என்னும் தீபத்தை ஏற்றினால் போதும். நான் உயிருடன் இருக்கும் வரை பெண்களுடன் இருக்க வேண்டும். என்னுடைய தந்திர சக்தியினால் எனது கட்டுப்பாட்டில் பெண்களை என்னுடன் வைத்திருக்க வேண்டும். எது நடந்ததோ அதன் விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும் மகாதேவா. இன்று நான் முதல் முறையாக நாராயணரின் கண்களில் கவலையை கண்டேன். வரமளிப்பதை உங்கள் கடமை என்பதை அறிவேன். தாங்களும் அதையே செய்தீர்கள். ஆனால் கடினமான காலங்களில் நம்மை சார்ந்தவர்களை காப்பதும் நமது கடமையாகும். எனக்கு நாராயணரை காண வேண்டும் என்று தோன்றுகிறது. எம் மார்க்கத்தில் சென்றால் வெற்றி என்பது கிட்டாதோ? அந்த மார்க்கத்தில் செல்ல அவசியமில்லை. ஆனால் லட்சியத்தை விட பெரியது யாத்திரைதான் என்பதை தங்களிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன். ஒப்புக்கொள்கிறேன். அசுரர்கள் தவம் இருந்தால் அவர்களுக்கு வரமளிக்க வேண்டும் தான். ஆனால் அசுரர்கள் அவர்கள் தர்மத்தை எப்பொழுதும் காத்ததில்லையே. அவர்களுக்கு எதற்காக பிரபஞ்சத்தை கலங்கடிக்கும் சக்தியை அளிக்க வேண்டும்? அதன் பிறகு அந்த சக்தியை தோற்கடிக்க துன்பத்தை தாங்க வேண்டும்.
அக்காலம் இன்னும் வரவில்லை பார்வதி. அன்று நாம் பரிகாரம் இல்லாமல் தவிப்போம். அவ்வாறு ஒரு நாள் வருமெனின் அதுவே படைப்பின் இறுதி அழிவும் ஆகும். அதன் பிறகு ஆரம்பம் என்பதே இருக்காது. உன்னுடைய வழியில் சங்கடங்கள் நேரும் வாய்ப்புள்ளது பார்வதி. உனது பொறுப்புகளை ஏற்றெடுக்க ஆயத்தமாக கௌரி. வேண்டும் லக்ஷ்மி, நீ வேண்டும். தாங்கள் எனக்காக உணவெடுத்து வந்துள்ளீர்கள். கணவன் எப்பொழுது இப்படி செய்கின்றாரோ அன்று தான் செய்த தவறுக்காக தன் மனைவியிடம் மன்னிப்பு கூறப்போவதாக அர்த்தம். தாங்கள் தவறு செய்திருக்க மாட்டீர்கள். மன்னிக்கும் தகுதி எனக்கில்லை. பிறகு எதற்காக இந்த உபசரிப்பு? உபசரிப்புக்கான காரணம் நன்றி கடனாக கூட இருக்கலாம் அல்லவா லக்ஷ்மி? நீ எனக்காக எவ்வளவோ புரிந்து வைத்திருக்கிறாய். அதற்கு நன்றியுரைக்க நான் விரும்புகிறேன். நீ என்னுடைய வாழ்க்கையில் சுகமளித்துள்ளாய், ஆனந்தமாக்கியுள்ளாய், என்னுடனேயே பயணிக்கிறாய், துன்பத்திலும் எனக்கு உறுதுணையாக உள்ளாய். அதற்கான நன்றி கடனை அன்பினால் அல்லாமல் வேறு எவ்வாறு செலுத்த இயலும்? நீ என்னுடன் இருப்பது எந்தன் பெரும் பாக்கியமாகும். பாக்கியசாலி நான் தான் நாராயணா. தாங்கள் எனக்கு வாழ்க்கை துணையாக வந்ததற்கு. இந்த ஆனந்தமான நேரம் நம் வாழ்க்கையில் எப்படி வந்தது என்று உணர்வேன். ஆனால் என்னுடைய வேண்டுதல் ஒன்றே, நாம் எப்பொழுதும் இப்படியே இருக்க வேண்டும். என் வேண்டுதலும் அதுதான் லக்ஷ்மி. நமக்குள் என்றும் பிரிவென்பதே வரக்கூடாது. இனி நீ எனது அன்பான அடிமை லக்ஷ்மி. இனிமேல் நீ எனக்கே உரித்தானவள். இனிமேல் நீ நிரந்தரமாக என்னுடன் வசிக்க வேண்டும். என்னை தேடி வந்தாக வேண்டும். பிறகு நீ என்னவளாகிவிட வேண்டும். என்னவாயிற்று எனக்கு? யாரோ என்னை இப்பொழுது அழைப்பது போல் தோன்றுகிறது. ஏன் என்னால் என்னை கட்டுப்படுத்த இயலவில்லை?
பெண்கள் எப்பொழுதும் எனது கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்று மகாதேவரே எனக்கு வரமளித்துள்ளார். இங்கு என்ன நடக்கிறது நாராயணா? நான் செல்லக்கூடாது, என்னை நிறுத்துங்கள். மகாதேவர் அளித்த வரத்திற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் லக்ஷ்மி. நீ சென்றாக வேண்டும். நரகாசுரன் உயிருடன் இருக்கும் வரையில் நீ அவனுடன் இருந்தாக வேண்டும். ஆனால் அவனை யார் கொல்வது? வரத்தினால் அவன் பெற்ற கவசங்களால் அவனை எவராலும் கொல்ல இயலாது நாராயணா. மகா காளியால் கூட இயலாது, மகாதேவராலும் இயலாது. என்னை காப்பாற்றுங்கள் நாராயணா, நான் செல்ல விரும்பவில்லை. வா வா லக்ஷ்மி தேவி வா. நான் செல்ல மாட்டேன் நாராயணா. வா லக்ஷ்மி வா. இல்லை என்றால் நான் உன்னை அழைத்து வர நான் அங்கே வந்து விடுவேன். நான் செல்ல விரும்பவில்லை நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள். எதற்கு இந்த காலதாமதம்? நீ வந்தாக வேண்டும். வா. எனக்கு நம்பிக்கை உள்ளது நாராயணா. எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் தாங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். நான் தங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பேன், நிச்சயமாக காத்துக் கொண்டிருப்பேன். இந்த அசம்பாவித்தை தடுங்கள் மகாதேவா. நரகாசுரனின் நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நரகாசுரனின் காலம் துவங்கிவிட்டது. நாராயணா, தங்களின் குற்றம் எதுவும் இல்லை மகாதேவா. என்ன தேவை இருந்ததோ அதைத்தான் தாங்கள் செய்தீர்கள். பக்தனுக்கு தவத்தின் பலன் கிடைக்கவில்லை என்றால் அது தேவர்களுக்கு அவமானம். அதன் பிறகு ஒளியை பெறுவதற்காக அவரவர் எரிந்தாக வேண்டியிருக்கும். தாங்கள் தங்கள் மனைவியை பிரிந்து நான் பார்த்திருக்கிறேன் மகாதேவா. நான் கற்றுக்கொண்டும் இருக்கிறேன். அந்த பிரிவில் இந்த உலகத்தின் நன்மை ஒளிந்து கொண்டிருக்கும் மகாதேவா.
எனது எதிர்பார்ப்பு விரைவில் நிறைவேறப் போகிறது. தாங்கள்தான் அனைத்திற்கும் காரணம் என்ற குற்ற உணர்வு தங்களுக்கு இருக்கிறதா மகாதேவா? நரகாசுரன் லக்ஷ்மியை வசப்படுத்தி நாராயணருக்கு மட்டும் சங்கடத்தை ஏற்படுத்தவில்லை, பிரபஞ்சத்தின் சுகங்கள் அனைத்திற்கும் முடிவை கொண்டு வந்து விட்டான். இனியும் அவன் அவனது எல்லையை மீறினால் நான் அளித்த வரத்தையே நான் மீறுதல் அவசியமாகும். என்னுடைய விருப்பம் என்னவென்றால், தேவர்களுக்கு எந்த கலங்கமும் ஏற்படுவதற்கு முன் லக்ஷ்மி தேவி காப்பாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த நரகாசுரன் லக்ஷ்மி தேவியை என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லை. வரவேற்கிறேன் லக்ஷ்மி. வரவேற்கிறேன் தேவி. உனது புதிய இல்லத்திற்கு உன்னை வரவேற்கிறேன். இங்கிருந்து வெளியே செல்ல முயற்சி செய்யும் தவறினை செய்ய வேண்டாம் லக்ஷ்மி. ஏனெனில் நான் விரும்பாதவரை நீ இங்கிருந்து செல்ல இயலாது லக்ஷ்மி. கருமத்தை செய்யும் முன்பு அதன் பலனை எண்ணி பார்க்க வேண்டும் நரகாசுரா. இதை தாங்கள் முதலிலேயே மகாதேவரிடம் கூறியிருக்க வேண்டும். ஆனால் நான் இன்று எனது வரத்தினை பயன்படுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் தாங்கள் இந்த வரத்தின் கௌரவத்தை காக்க நினைத்தால் தாங்கள் இந்த இடத்தில் என்னுடன் தான் இருந்தாக வேண்டும் தேவி. நான் இறக்கும் வரையில். உனக்கு நான் வேண்டுமா? பெண் பலத்தினால் அல்ல, அன்பில் மட்டும்தான் கிடைப்பான். உனக்கு பெண்கள் கிடைப்பார்கள் என்றுதான் மகாதேவரின் வரம். ஆனால் பெண்களும் வைபவமும் ஒருவரின் கருமத்தாலேயே கிடைக்கின்றதா? கெட்ட கருமத்தை செய்தால் அதன் பலன் நன்மையாக இருக்கவே இருக்காது நரகாசுரா. நான் யார் என்பதையும் என் சக்தியையும் நீ மறந்து விட்டாய். அப்படி என்றால் தங்கள் ஞானத்தின் ஒளியால் கூறுங்கள் தாயே, கூறுங்கள். என் தவறுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று. என்னை கொல்ல எவர் வருவார்? மகாதேவரா அல்லது மகாகாளியா? எவரும் இல்லை. உனக்கு எவரும் உதவ போவதில்லை லக்ஷ்மி. ஏனெனில் என்னிடம் வரம் உள்ளது. எனது அனுமதி இல்லாமல் எனது லோகத்தில் எவரும் நுழைய இயலாது. ஏனெனில் நான் விரும்பாதவரை என்னை எவராலும் கொல்ல இயலாது லக்ஷ்மி. நரகாசுரா, அனைத்து உலகையும் நீ அழிக்க நினைப்பதற்கு முன்பாக நீ அழிந்து விடுவாய் நரகாசுரா. மகாதேவரிடம் வரம் பெற்றதாக நீ கூறினாய். ஆனால் ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். மகாதேவருக்கு ஒரு பெண்ணின் மானம்தான் அனைத்திலும் பெரியது. நீ யாரை அவமானப்படுத்த துணிந்திருக்கிறாய் தெரியுமா? மகாதேவரின் ஆராதனின் தர்ம பத்தினியை.
பல வருடங்களுக்கு பிறகு இவரை இவ்வளவு கோபமாக பார்க்கிறேன். அவர் அமைதியாகவில்லை என்றால் பிரபஞ்சத்தில் பிரளயம் ஏற்படும். நான் உன்னை முன்பே எச்சரித்து விட்டேன் நரகாசுரா. இப்பொழுதும் உன்னிடம் காலம் உள்ளது. உன்னுடைய தவறை திருத்திக் கொள். என்னை இங்கிருந்து செல்ல அனுமதி. அசுரர்களை காக்க வேண்டியது மட்டுமே எனது கடமை. அதை எப்பொழுதும் நான் நிறைவேற்றுவேன் லக்ஷ்மி. இந்த பிரளயம் இந்த பிரபஞ்சத்தையே அழித்துவிடும். மகாதேவருக்கு இதை பார்வதி தாயாரை தவிர எவராலும் உணர்த்த இயலாது. நரகாசுரனை நான் அழிக்கும் இச்செயலில் நீ வரவேண்டாம். தங்களது மனைவியாக நான் இல்லாமல் இருந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன். ஆனால் தங்கள் மனைவி என்ற முறையில் தங்களுடன் இருப்பதே எனது கடமையாகும். தாங்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை என் கடமையை செய்ய அனுமதியுங்கள். ஆற்ற வேண்டிய கடமை என்னுடையதாகும். சமயம் நெருங்கிவிட்டது. என்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தாக வேண்டும். நில்லுங்கள் மகாதேவா. நான் இப்பொழுது உங்கள் மனைவியாக கூறுகிறேன். அமைதியாக இருங்கள். அமைதி கொள்ளும் நேரம் இதுவல்ல பார்வதி. நான் அளித்த வரமானது என்னை ஆராதிப்பவர்களுக்கே தீங்கு விளைவிக்கும் என்று எண்ணவில்லை. என்னை தடுக்க முயற்சிக்காதே பார்வதி. நான் தங்களை தடுக்கவில்லை மகாதேவா. ஆனால் இன்று அழியப் போவது நரகாசுரன் மட்டுமல்ல, தங்கள் மீது தங்கள் பக்தர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். அதுவும் அழிந்து போய்விடும். தாங்கள்தான் அனைத்து வரங்களையும் நரகாசுரனுக்கு வழங்கினீர்கள். அந்த வரங்களை திரும்ப தாங்களே பெற்றுக்கொள்ள முடியாது. இனி என்ன நேர்ந்தாலும் சரி, நான் தங்களுடனேயே இருப்பேன். இதை நான் தங்களிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன். இல்லற வாழ்க்கையில் ஒருவர் தன் கட்டுப்பாட்டை இழக்கும்போது மற்றொருவர் அவரை கட்டுப்படுத்த வேண்டும். சும்பனை வதம் செய்த பிறகு ஒரு இறைவியாக எனது கடமை என்னவென்பதை தாங்கள்தான் உணர்த்தினீர்கள். இன்று தாங்கள் அந்த பாதையிலிருந்து விலகி செல்வதை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். நான் இருக்கும் வரையில் தங்களை அவமதிக்க எவரையும் நான் அனுமதிக்க மாட்டேன். தங்களை கூட அனுமதிக்க மாட்டேன். நீ உரைக்கும் கூற்றை நான் ஸ்வீகரிக்கிறேன். எனினும் நாம் இதில் கவனம் கொள்ள வேண்டும். கொடுமைகள் தாண்டவமாடும் தருணமாகும். லக்ஷ்மியை வசப்படுத்துவதென்பது நரகாசுரனின் இலக்கு அல்ல. இலக்கை நோக்கி அவன் எடுத்து வைத்திருக்கும் முதல் அடி அது. நிறைய அசம்பாவிதங்கள் நிகழும் தருணமுமாகும்.
நமது கஜானாக்கள் முழுமையாக நிரம்பிவிட்டதா? நமது அரண்மனை முழுவதும் இன்று தங்கத்தால் நிரம்பி வழிகிறது. இனி எதையும் வைக்க நம்மிடம் இடமில்லை நரகாசுரா. அதனால் இந்த லக்ஷ்மியை விடுதலை செய்து விடலாம் என்று நினைக்கிறேன். வயது ஏற ஏற தங்களது மூளை மழுங்கிக் கொண்டு போகிறதா தந்தையே? லக்ஷ்மியை எவரேனும் செல்ல அனுமதிப்பார்களா என்ன? இதை எவர்தான் விரும்ப மாட்டார்கள் தந்தையே? உன் தந்தை சொல்வதையாவது கேள் நரகாசுரா. அனைத்து பொன்னும் பொருளும் உனக்கு இங்கு கிடைத்து விட்டது. என்னை நீ இங்கு வைத்திருப்பதால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை. பிரயோஜனங்கள் தற்பொழுது எனக்கு கிடைக்க ஆரம்பித்து விட்டது முட்டாள் பெண்ணே. ஆண் யுத்தம் புரிவது அவனுடைய ஆண்மையை நிரூபிக்கத்தான். தனக்கென ஒரு வரலாற்றை உருவாக்க விரும்புகிறான். மற்ற ஆண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்க விரும்புவான். ஆனால் நான் எனக்கு பின்னால் ஒரு இதிகாசத்தையே விட்டுச் செல்வேன். அது அழிவில்லாதது. நான் அழிவில்லாதவன். சாத்வி, நரகாசுரன் தனக்கு எண்ணிலடங்கா மனைவியரை உருவாக்குவதற்காக இந்த தந்திரத்தை பயன்படுத்தப் போகிறார். என்னவாயிற்று? தாங்கள் ஏன் நாட்டியத்தை நிறுத்திவிட்டீர்கள்? அவன் நினைத்தது போல் மனைவியர்கள் அவனுக்கு கிடைத்துவிட்டால் அவனது ஆட்டத்தை கட்டுப்படுத்த இயலாது. அவனது வாரிசுகளை மகாதேவன் அளித்த வரத்தினால் தேவர்களால் தோற்கடிக்க இயலாது. சிந்தியுங்கள், எத்தனை மனைவியர்கள் மூலம் எத்தனை தோல்வியில்லா புதல்வர்கள் வருவார்கள் என்று. நில்லுங்கள், நில்லுங்கள்! தாங்கள் அனைவரும் எங்கு செல்கிறீர்கள்? நில்லுங்கள்! ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? எங்கு செல்கிறீர்கள்? இதை ஒரு நாளும் அனுமதிக்க இயலாது மகாதேவா. இது பெண்களின் மான பிரச்சனையாகும். அவர்களை காப்பாற்றுங்கள். நாம் பிரக்ஜோதி சென்று நரகாசுரனை தடுத்தாக வேண்டும். வாருங்கள் தேவேந்திரரை. சேனாதிபதியான நான் தாக்குதலுக்கு தயாராக உள்ளேன். அந்த அசுரன் வரம் பெற்றிருந்தாலும் நாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க இயலாது. நாம் வெற்றி பெற இயலாவிட்டாலும் நம்முடைய எதிர்ப்பை காட்டியாக வேண்டும். உண்மைதான் குமரா. வாருங்கள். நாம் பிரக்ஜோதி சென்று நரகாசுரனை தடுத்தாக வேண்டும். நாம் பிரக்ஜோதி சென்று நரகாசுரனை தடுத்தாக வேண்டும். நாம் பிரக்ஜோதி சென்று நரகாசுரனை தடுத்தாக வேண்டும். நில்லுங்கள் தேவேந்திரா.
தாங்கள் இப்பொழுது என்ன இடத்தின் பெயரை கூறினீர்கள்? நரகாசுரன் பெண்களை எந்த இடத்தில் கைது செய்து வைத்திருப்பதாக கூறினீர்கள்? பிரஜோதி, நரகாசுரனின் ராஜ்யம் அங்குதான் உள்ளது. பிரஜோதியா? இந்த பெயரை கேள்விப்பட்டது போல் உள்ளதே. இது எனக்கு பரிச்சயமான இடமாக தெரிகிறதே. என்னுடைய சக்தி வடிவத்திற்கும் அந்த இடத்திற்கும் ஏதோ சம்பந்தம் உள்ளது போல் தோன்றுகிறதே. சம்பந்தம் உள்ளது பார்வதி. அதை நீ நன்றாகவே அறிந்திருப்பாய். சதியின் உடலுடன் உக்கிரமடைந்து நான் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தேன். நாராயணர் தன் சக்கரத்தால் அதனை துண்டு துண்டுகளாக்கினார். அந்த துண்டுகள் எங்கெங்கு விழுந்தனவோ அவ்விடங்கள் அனைத்தும் சக்தி பீடங்களாகின. பிரஜோதியில் சதியினுடைய இடைப்பாகம் ஒன்று விழுந்தது. அங்கு நரகாசுரன் தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா? என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கப் போகிறது என்று? இந்த மகா நரகாசுரனுடைய வாரிசுகளுக்கு தாயாகும் பாக்கியம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப் போகிறது. அந்த வாரிசுகளுக்கு மகாதேவரின் வரமும் உள்ளது. அவர்களுக்கு தோல்வியே கிடையாது. ஆம் லக்ஷ்மி தேவி, நீ என்னிடம் ஒரு கேள்வியினை கேட்டாய் அல்லவா? அனைத்து செல்வத்தினையும் நான் அடைந்த பிறகும் கூட உன்னை ஏன் கைது செய்து வைத்திருக்கிறேன் என்று. அதற்கான பதிலை நான் இப்பொழுது கூறப்போகிறேன். நரகாசுரனாகிய நான் அமாவாசை இரவன்று உன்னுடைய வடிவத்தினை அழித்து விடுவேன். ஏனெனில் என்னை தவிர வேறு எவரிடமும் எந்த செல்வமும், எந்த தனமும், எந்த பொக்கிஷமும் இருக்கக்கூடாது. எந்த தேவர்களாலும் உன்னை காக்க இயலாது லக்ஷ்மி. இது எனது வாக்காகும். அங்கு அடைப்பட்டிருக்கும் பெண்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. நரகாசுரன் பெண்களின் வாழ்க்கையை நரகமாக்க வேண்டும் என்று நினைப்பவன். அவனை நிரந்தரமாக அந்த நரகத்திற்கு அனுப்பி வைத்துவிட வேண்டும். ஆனால் எப்படி பார்வதி? விரைவிலேயே நரகாசுரன் என்னையும் அழைப்பான். அதன் பிறகு என்ன? இதற்கு என்ன பொருள்? எந்த காரணத்திற்காக இப்பொழுது என்னால் தந்தையாக இயலாது? நான் தேர்ந்தெடுத்த பெண்கள் இன்னும் எதற்காக கர்ப்பிணியாகவில்லை? ஏனென்றால் திடீரென அனைவருக்கும் மாத சுழற்சி துவங்கிவிட்டது. அனைவரும் தீட்டாகிவிட்டனர். இது ஆச்சரியமாக உள்ளது. அனைவருக்கும் ஒரே நேரத்தில் மாத சுழற்சி துவங்குவது சாத்தியமே இல்லை. இது ஏதோ சக்தி வாய்ந்த தேவியின் லீலைதான். இதில் சந்தேகமே இல்லை. உனக்கு அழிவு நெருங்கி விட்டது நரகாசுரா. பெண்களின் மானத்தோடு விளையாட துவங்கிவிட்டாய் அல்லவா? பெண்களின் சக்தியை நீ கலங்கடித்து விட்டாய்.
மகா காளியை நீ அவமதித்து விட்டாய். இனி எவரது கருணையும் உன்னை காப்பாற்ற இயலாது. உனக்கு எந்த மன்னிப்பும் கிடைக்கப் போவதில்லை. நான் நரகாசுரன். புது வழிகளை கண்டறிவேன். என்னுடைய தந்திர சக்தியினால் உறுதியாக நான் தந்தை ஆவேன். நரகாசுரன் தனக்கிருக்கும் தந்திர சக்தியினால் அனைத்து பெண்களையும் வசியப்படுத்தலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அவர்களது உடல் சக்திக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. நான் உறுதியளிக்கிறேன், அவர்கள் உயிரையும் மானத்தையும் காப்பேன். அவனாகவே என்னை அழைக்க நான் அவனை தூண்டுவேன். அவனை பொறுத்தவரை அவன் அழைத்ததால் சென்றேன் என்று நினைப்பான். ஆனால் சத்தியின் பாகம் விழுந்த வகையில் நான் ஏற்கனவே அங்குதான் உள்ளேன். எனது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் சக்தி நிறைந்த தேவியை நான் வரவழைப்பேன். ஆசையினால் படைப்பு உருவாகிறது. அதன் பலனை அனுபவித்தாக வேண்டும். படைப்பும் நானே, காலனும் நானே. இதுவே பரம்பொருளின் எண்ணமும் ஆகும். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் மகாதேவா. நான் ஒருத்திதான் பல வடிவங்கள் எடுப்பேன். இத்தகைய ஆசையினால்தான் படைப்புகள் உருவாகிறது. நேரம் நெருங்கிவிட்டது. அந்த ஆசைகள் மறுவடிவம் எடுக்கும். இந்த சங்கடங்களிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பதற்கு நான் புது வடிவம் எடுப்பேன். காமாக்கிய தேவி எனும் வடிவில் நான் தங்களிடமிருந்தே உருவாகும். இல்லை பார்வதி, இதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனெனில் நீ எடுக்கப் போகும் வடிவத்தை எவராலுமே கட்டுப்படுத்த இயலாது. லக்ஷ்மி ஏற்கனவே பிரச்சனையில் உள்ளார். உன்னையும் பிரச்சனையில் சிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். மகாதேவா, வேறு ஏதேனும் உபாயம் கண்டறிய வேண்டும். இல்லை நாராயணா, பார்வதியின் இந்த முடிவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். எனினும் தாங்கள் கூறியதும் உண்மைதான். அந்த சக்தி வடிவத்தை கட்டுப்படுத்த இயலாது. ஆனால் அதற்கு வழி ஒன்று உள்ளது. அதன் துவக்கத்திலேயே அதற்கான வழியையும் கண்டறிந்தாக வேண்டும். காமாக்கிய ஒருவனுக்கு அச்சத்தை நீ தியாகம் செய்ய வேண்டும் பார்வதி. அச்சம், நீ மீண்டும் உன் பாதத்தை என் மீது வைத்தாக வேண்டும். ஏனெனில் அந்த சக்தியை என்னுடைய உடலால் மட்டுமே தாங்க இயலும். அவ்வாறே உன்னுடைய அந்த சக்தியை கட்டுப்படுத்த இயலும். இது நடக்காது. நரகாசுரனிடமிருந்து இப்பிரபஞ்சத்தை காக்க வேண்டும் என்றால் இச்செயலை நீ புரிந்தாக வேண்டும் பார்வதி. தாங்கள் எனக்கு வாக்களித்துள்ளீர்கள் மகாதேவா. தாங்கள் அவ்வாறு என்னை செய்ய தூண்ட மாட்டேன் என்று தங்கள் வாக்கை தங்களால் மீற இயலாது.
ஆம் கௌரி. அளித்த வாக்கை நான் மீறப்போவதில்லை. எனினும் உன் பாதத்தை என் மீது நீ வைத்தே ஆக வேண்டும். ஒன்றை நான் அறிவேன் பார்வதி, ஒரு விதையிலிருந்து கனி உருவெடுப்பது எப்பொழுது, எங்கே, இவை அனைத்தும் மகா காளி அறிவாள். இரண்டு காரணங்களை என்னால் உணர முடிகிறது மகாதேவா. ஒன்று, காமாக்கியா தேவி வடிவம் எடுத்து நரகாசுரனை வதம் செய்வேன். அதோடு லக்ஷ்மி தேவியையும் அங்கு அடைப்பட்டிருக்கும் அனைத்து பெண்களையும் நான் விடுவிப்பேன். இரண்டாவது என்னவென்றால், தாங்கள் எனக்கு அளித்திருக்கும் வாக்கை மீறாமல் எனது காமாக்கியா வடிவத்தின் சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும். எப்பொழுது சிவனும் சக்தியும் ஒன்றாகின்றனரோ அப்பொழுது அனைத்தும் சாத்தியம். என்னை நம்புங்கள் சகோதரரே, நான் லக்ஷ்மி தேவியை மீட்டு வருவேன். இனி உனது ஆசையே உனது அழிவிற்கு காரணமாகும் நரகாசுரா. எனது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் சக்தி பெற்ற அந்த தேவியை அழைக்கிறேன். தரிசனமணி தேவி, நரகாசுரனாகிய நான் உன்னை அழைக்கிறேன். தரிசனமணி. தரிசனமலி, 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 தரிசனமணி தேவி, நரகாசுரனாகிய நான் உன்னை அழைக்கிறேன். தரிசனமணி, 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 தரிசனமணி. இது என்ன மகாதேவா? என் மனைவிக்கு நான் அளித்த வாக்கினை நிறைவேற்றுகிறேன் பார்வதி. ஆனால் இந்த சிங்கத்திற்கும் எனது காமாக்கியா வடிவத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஏகம் பகுஸ்தியா, ஒன்றிலிருந்து இன்னொன்று உருவாகும் ஆசையினாலேயே இவை உருவாகின்றது. எவ்வாறு பிரம்மாவின் ஜனனம் நாராயணரின் நாபியில் உருவானதோ, அதே போன்று காமாக்கியாவின் ஜனனம் எனது நாபியிலிருந்து உருவாகும். உனக்கு வாக்கொன்று அளித்தேனே கௌரி, உனக்கு முன்பாக நான் நெடுஞ்சான் கிடையாக கிடக்க மாட்டேன் என்று. உன்னுடைய இந்த சக்தி உருவத்திற்கு ஏற்ப உனக்கு உகந்த சிம்மத்தை உருவாக்கியுள்ளேன்.
தரிசனமளி தேவி, தரிசனமளி. மகனே, பொறுமையாக இரு மகனே. நரகாசுரா, பொறு பொறு நரகாசுரா, நான் சொல்வதை கேள். உன்னை நான் அழைத்துள்ளேன் தேவி, தரிசனம் தா. தரிசனமளி தேவி, தரிசனமளி. பொறு நரகாசுரா, என்ன காரியம் செய்கிறாய்? எனது வழியில் குறுக்கிடாதீர்கள். நரகாசுரன் காமாக்கியா தேவியை அழைத்து விட்டான். இனி என்ன செய்ய போகிறான்? அவரையே தாக்கப் போகிறானா? அதை எதிர்பார்த்து காத்திருக்கவே எவன் தன் பலத்தின் மீது அதீத நம்பிக்கையும் மற்றவரின் சக்தியின் மேல் அவநம்பிக்கை கொண்டிருந்தால் அவன் அத்தவறை மீண்டும் மீண்டும் செய்வான். காமாக்கிய சக்தி பீடம் உருவாகிவிட்டது. தேவி புது உருவெடுத்து விட்டாள். எங்கு தேவி இருக்கிறாளோ என்னுடைய பைரவ அம்சமும் அவளிடமே இருக்கும்.
தேவியை காப்பதற்காக. யார் நீ? உன்னுடைய அசுத்தமான கால்களால் பின்னோக்கி சென்று விடு, இல்லையெனில் உன்னுடைய அழிவு நிச்சயம். நீ யார் என்பதை சொல். நானே பயானந்த பைரவர், காமாக்யா தேவியின் சேவகன் மற்றும் அவருடைய பாதுகாவலன். நான் இருக்கையில் அவர் அருகில் கூட உன்னால் செல்ல இயலாது. நான் இந்த தேவியை அழைத்துள்ளேன். அவர் எனது ஆசையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அதை நிறைவேற்றிக் கொள்வதிலிருந்து எவரும் என்னை தடுக்க இயலாது. உன்னாலும் இயலாது. நிறுத்துங்கள்.
நான் உன்னை வரவழைத்துள்ளேன் தேவி. நான் எனது 16,000 மனைவிகள் மூலமாக குழந்தைகள் பெற விரும்புகிறேன். ஆனா இப்பொழுது எனது எண்ணம் மாறிவிட்டது தேவி. எனக்கு இப்பொழுது உன் மீது மட்டுமே ஆசை உள்ளது. நான் இப்பொழுது உன்னை மட்டும் எனது வசமாக்க வேண்டும் காமாக்கியா. நானாக எனது அழிவினை தேடும் வரையில் எனக்கு அழிவு என்பதை வரக்கூடாது மகாதேவா. அப்படியே ஆகட்டும். நானே அழிவாவே, நீயாகவே என்னை விரும்பி அழைத்துள்ளாய். இனி உனது அழிவு நெருங்கிவிட்டது. நம் இருவரிடையில் எத்தனை பாதாளங்களை நீ உருவாக்கினாலும் உன்னால் தப்பிக்க இயலாது. எப்படியும் நீ என்னவளாகியே தீர வேண்டும். உன்னை என்னால் வேறு எவருக்கும் விட்டுத்தர இயலாது. இன்று கார்த்திகை மாதம் கிருஷ்ண பக்ஷி சதுர்த்திசி நாளாகும் நரகாசுரா. இதை நரகராத்திரியாக மாற்றிவிடாது. உனக்கு இப்பொழுதும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. லக்ஷ்மி தேவியையும் மற்ற பெண்களையும் விடுவித்துவிடு. இல்லையெனில் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உன்னை விடுவித்து விடுவேன். இன்றைய இரவு நீ உன் தவறை உணர்ந்து மனம் திருந்திவிட்டால் உன் மனம் விரும்பும் வரத்தை நான் உனக்கு அளிப்பேன். இல்லையெனில் நாளை உதயத்தை நீ காண மாட்டாய். அப்படி என்றால் என்னுடைய சவாலை நான் கூறுகிறேன். எச்சரிக்கையா இரு மகனே, எனது பேச்சு கேள். லக்ஷ்மி மற்றும் ஏனைய பெண்களை விடுவித்து விடு. என்னுடைய வழியில் எவரும் குறுக்கிடுவதை நான் எப்பொழுதும் விரும்புவது. என் பேச்சை கேள் நரகாசுரா. இல்லையெனில் உனது அழிவை நீயே வரவழைத்துக் கொள்வாய் நரகாசுரா. என் பேச்சை கேள் நரகாசுரா. நரகாசுரா, என்னை விடு, என்னை விடச் சொல். நான் உன்னுடைய சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் தேவி. நான் வெற்றி பெற்றால் எந்த சூழ்ச்சியும் இருக்கக்கூடாது. நீ எனது ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்கிறேன். இவன் இப்படி செய்து விட்டான். இனி என்ன செய்வது தேவி? இப்பொழுது என்ன நடக்கப் போகின்றது? மகாகாளி அளித்த வாக்கை நிறைவேற்றுவாரா மகாதேவா? அப்படி இல்லை என்றால் லக்ஷ்மி தேவியோடு சேர்த்து பார்வதி தேவியையும் இழந்து விடுவோம். நாம் உடனடியாக நரகாசுரன் மீது தாக்குதல் நடத்த வேண்டும். அதற்கு அவசியமில்லை. ஆணின் அகங்காரத்தை அழிப்பதற்கு பெண் என்னும் சக்தி தேவைப்படுகின்றது. அந்த சக்தி உன் அன்னையிடம் உள்ளது.
காமபாவம் ஒரு ஆணின் அகங்காரத்தை உருவாக்குகின்றது. காமாக்கியா தேவியோ அந்த காமபாவத்தை அழித்து விடுவாள். கவலை கொள்ளாதே. உனதன்னை காமாக்கியா உருவத்தில் நரகாசுரனை வதம் செய்வது உறுதி. அவனை அழிப்பதற்கு முன் அவனின் அகங்காரத்தை அழித்து விடுவாள். ஆனால் எப்படி? அதை மகா காளியே அறிவாள். அக்கதையையும் அவளே எழுதுகிறாள். நாம் அதை எதிர்பார்த்து காத்திருக்கவே இயலும்.